Good morning to all. Exercise 5.2. Question number 1. What is the slope of a line? What is the slope of a line? Whose inclination with positive direction of x-axis is first one 90 degree கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு வந்து let theta equal to 90 degree. எம்ன்றது வந்து ஸ்லோப் பண்ணும்போது எம் எடுத்துப்போம். எம்ன்றது tan theta. ஸோ அப்போ tan theta equal to tan, ஸோ இங்கே theta 90 degree. tan 90ன்றது இன்ஃபினிட்டி நமக்கு, ஓகேவா? இன்ஃபினிட்டிவ் வேல்யூ வந்து அன்டிஃபைன்ட் ஆயிடுச்சு, ஓகேவா? ஸோ இதில் அடுத்து வந்து நெக்ஸ்ட் ஒன் 0 டிகிரி கொடுத்துருவாங்க. இதில் லெட் ஸோ theta ஈக்குவல் டு 0 டிகிரி. இப்போ ஸ்லோப் நம்ம வந்து வேணும் நம்ம எம் வந்து tan theta. ஸோ இப்போ இங்கே tan 0 டிகிரி என்ன வர வேல்யூ? 0 தான் வர வேல்யூ இது, ஓகேவா? Roman 2. What is the inclination of a line whose slope is first one வந்து 0, next one வந்து 1 கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ வந்து ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது 0 இருக்குது இல்லைங்க. இது நம்ம வந்து லெட் m ஈக்குவல் டு 0. எம்னா ஸ்லோப் இது, ஓகேவா? ஸோ இப்போ tan 0 அது tan theta ஈக்குவல் டு, ஸோ இப்போ tan ஈக்குவல் டு 0 வருங்க. ஸோ அப்போ என்ன வரும் நமக்கு? tan 0ன்றது 0 டிகிரி தான் வரும் இதில், ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன் வந்து லெட் m ஈக்குவல் டு 1 கொடுத்துருக்கோம். ஸோ அப்போ tan theta ஈக்குவல் டு tan 1. tan 1 இப்போ வர 45 டிகிரி தான் வருங்க. ஸோ இப்போ theta ஈக்குவல் டு 45 டிகிரி. தட்ஸ் ஆல். Roman 3. Find the slope of a line joining. Slope of a line joining the points. First one வந்து 5, with origin 0, 0. ஸோ வந்து நம்ம வந்து இதில் நம்ம வந்து இந்த 2 பாயிண்ட்டு அப்படிங்கும்போது ஸ்லோப்புடைய ஃபார்முலா என்னன்னாக்கா, ஸ்லோப் அதாவது எம் y2 மைனஸ் y1 பை x2 மைனஸ் x1. ஸோ இது வந்து x1 y1 x2 y2 இது, ஓகேவா? அப்போ நம்ம வந்து என்ன பண்ணல, m ஈக்குவல் டு y2 மைனஸ் y1ல y2 இது 0 மைனஸு √5 பை 0 மைனஸு 5 வரும். இன்னொரு நமக்கு இதில் 0 விட்டு மைனஸ் போட்டாக்கா √5 பை 5. இது நம்ம வந்து எழுதலாம் √5 பை, ஸோ இந்த 5 வந்து √5 இன்ட்டு √5 வரமா டேட் பண்ணிட்டாக்கா m ஈக்குவல் டு 1 பை √5 வரும். இதான் வந்து ஸ்லோப் நமக்கு. நெக்ஸ்ட் ஒன் வந்து சைன் மைனஸ் காஸ் தீட்டா அண்டு மைனஸ் சைன் தீட்டா காஸ் தீட்டா x1 y1 x2 y2. ஸோ நம்ம வந்து இப்போ வந்து ஸ்லோப் பார்க்கணும்ல. அப்போ வந்து ஸ்லோப்ன்றது m என்ன ஃபார்முலா, y2 மைனஸ் y1 பை x2 மைனஸ் x1 போது x1 y1 x2 y2. ஸோ அப்போ m ஈக்குவல் டு y2 காஸ் தீட்டா ப்ளஸ்ஸு, ஏன்னா இங்கே வந்து மைனஸ் இதில் இங்கே ஒரு மைனஸ், அப்போ காஸ் தீட்டா பை மைனஸ் சைன் தீட்டா, இங்கே ஒரு மைனஸு சைன் தீட்டா. ஸோ நம்ம வந்து 2 காஸ் தீட்டா பை மைனஸ் 2 சைன் தீட்டா வரும் ஆட் பண்ணும்போது. ஸோ நம்ம இதை டேட் பண்ணிட்டாக்கா m ஈக்குவல் டு
மைனஸு காஸ் பை சைன் என்ன வரும் காட் தீட்டா. இதுதான் வந்து நம்ம வந்து ஸ்லோப்போட வேல்யூ, எம்மோட வேல்யூ. ஓகேவா? Roman 4, what is the slope of a line? What is the slope of a line perpendicular to the line joining A வந்து 5,1 and P where P is the midpoint of the segment joining 4,2 and minus 6,4 கொடுத்துருக்காங்க இதில். ஸோ இப்போ நம்ம வந்து இங்கே மிட் பாயிண்ட் அப்படின்னும் போது இந்த முன்னாடியில் x1 y1 x2 y2 மிட் பாயிண்டுடைய ஃபார்முலா பார்த்தாக்கா x1 + x2 / 2, y1 + y2 / 2. இந்த இது நம்ம வந்து யூஸ் பண்ண போகிறீங்க. சரி, நம்ம இங்கே let P is the midpoint of the let P is the midpoint of the segment joining 4,2 and minus 6,4. So P of x, y என்னும்போது என்ன ஃபார்முலா x1 + x2 / 2 y1 + y2 / 2. ஸோ இப்போ வந்து யூஸ் பண்ணணும்னா இங்கே 4 - 6 / 2 x1 y1 x2 y2 அது. ஸோ இங்கே 2 + 4 / 2 லெஸ் பண்ணால் -2 / 2ன்னு வரும். இது வந்து ஸோ இப்போ நம்ம வந்து டேட் பண்ணுறோம். இங்கே டேட் பண்ணால் -1,3 வரும். ஸோ நம்ம வந்து இதுதான் வந்து மிட் பாயிண்ட். இதெல்லாம் இல்லாமல் பாயிண்ட் கொடுத்துருப்போம். என்ன பாயிண்ட்னாக்கா நம்ம வந்து 5,1 கொடுத்துருக்காங்க. சரியா? ஸோ கிவன் ஏன்னு ஒரு பாயிண்ட் வந்து பி இது மிட் பாயிண்ட் வந்து பி நம்ம வச்சுப்போம். ஓகேவா? ஸோ வந்து 5,1 அண்டு பி வந்து -1,3. நம்ம என்ன பண்ணோம், இது ரெண்டுத்தையும் பேஸ் பண்ணி ஸோ நம்ம வந்து ஸ்லோப் ஆஃப் ஏபி பார்க்கணும். y2 - y1 / x2 - x1 x1 y1 x2 y2 அதில் இப்போ 3 - 1 / -1 - 5 2 / -6 டேப்னா 1 / -3ன்னு வரும். இதே நம்ம வந்து என்ன பார்க்கணும்னா therefore slope of the line is ஸோ நம்ம வந்து என்னென்ன ஸ்லோப் வந்து perpendicular to AP -1/m தான் அது இது ஸ்லோப். அப்போ நம்ம வந்து m இது வந்து வேறு m. அப்போது -1/m எவ்வளோ -1/3 மைனஸ் பண்ண மேலே போகும்போது வெறும் 3 தான் வருது ஆன்சர். ஓகேவா? Question number 5. Show that the given points are collinear -3, -4 7,2 and 12,5. ஸோ நம்ம என்ன பண்ண போகுது இது ஏபிசி வச்சு பண்ணும்போது. ஓகேவா? ஸோ இப்போ வந்து குளிர்நீர்னும் போது ஈக்குவலாக வரணும். ஈக்குவலாக வரையில் வந்து 0 வரலாம். ஸோ நம்ம வந்து இதில் ஈக்குவலாக வரதை பார்ப்போம் இதில். ஓகேவா? The vertices are A பார்த்தாக்கா -3, -4 P 7,2 and C 12,5 கொடுத்துருக்காங்க இதில். ஸோ இப்போ வந்து ஸ்லோப் ஆஃப் ஏபி பார்க்குறேன். y2 - y1 / x2 - x1 AB x1 y1 x2 y2 இன்னொரு அப்போ 2 +
4 ஆகிடுது. ஏன்னா வந்து இங்கே ஒரு மைனஸ் வந்து ப்ளஸ் ஆகிடுங்க. 7 மைனஸ் இங்கே ஒரு மைனஸ் ப்ளஸ் ஆகிடுங்க. சரியா? இப்போ 6/10 போது இது வந்து 2 டபுள் பண்ணாக்கா 3/5 வரும் இங்கே. சரியா? நெக்ஸ்ட் வந்து ஸ்லோப் ஆஃப் BC பார்க்கும்போது y2 minus y1 by x2 minus x1 BC x1 y1 x2 y2. ஸோ அப்போது 5 minus 2 by 12 minus 5 சாரி 7. ஸோ நம்ம இதில் லெஸ் பண்ணால் 3/5 வரும். ஸோ நம்ம ரெண்டுமே வந்து ஈக்குவலாக தான் இருக்குதுங்க. ஈக்குவலாக இருந்தப்போ therefore slope of AB equal to slope of BC. Therefore given the points A, B, C are the same line, they are collinear. Sixth one, if the 3 points 3 minus 1 A, 3 and 1 minus 3 are collinear, find the value of A. ஸோ இப்போ வந்து collinear போது AB equal to BC தானே லாஸ்ட் டைம் வந்து நம்ம ஸ்லோப் ஆஃப் AB equal to ஸ்லோப் ஆஃப் BC பார்த்தோம்ல அதே தான் இப்போ வந்து சேம் தான் இருப்பீங்க. ஸோ நம்ம என்ன சொல்ல இப்போ வந்து ஏவோட வேல்யூ போகணும். ஓகேவா? ஸோ இங்கே வந்து ஸ்லோப் ஆஃப் AB equal to ஸ்லோப் ஆஃப் BC பாவனுங்க. ஸோ இது வந்து y2 minus y1 by x2 minus x1 equal to y2 minus y1 by x2 minus x1. இது வந்து AB வேல்யூ AB இது AB. ஸோ x1 y1 x2 y2. இங்கே வந்து BC x1 y1 x2 y2 நாம் இங்கே அப்ளை பண்ண போகிறோம் இதில். சரி நம்ம என்ன பார்ப்போங்க 3 plus 1 by A minus 3 equal to minus 3 minus 3 by 1 minus A வருதுங்க. இதில் 4 by A minus 3 equal to minus 6 by 1 minus A வருது. சரி நம்ம வந்துங்க இந்த கிளாஸ் மல்டிப்ளை பண்ணாக்கா நான் 4 into 1 minus A equal to minus 6 into A minus 3. 1 4 7 4 minus 4A உள்ள நான் பண்ணுறேன் மல்டிப்ளை பண்ணுறேன் minus 6A plus 18 இருக்குது. ஏல நம்ம பண்ணலாம் போயிடலாம் minus 6 இதில் உள்ள வந்தால் ப்ளஸ் 6 ஆகிடுவாங்க minus 4 இருக்குது இங்கே 18 இருக்குது இங்கே 4 என்ன பண்ணுறேன் ரைட்டில் போனால் மைனஸ் ஆகிடும். ஸோ நம்ம இதில் லெஸ் பண்ணால் 2Aன்னு வரும் ஈக்குவல் டு லெஸ் பண்ணால் 14 A ஈக்குவல் 14/2 போது டிவைட் பண்ணால் A ஈக்குவல் டு 7 வரும் ஆன்சர். ஓகேவா? இதான் வந்து ஏவோட வேல்யூ நமக்கு. நெக்ஸ்ட்டு வந்து கொஸ்டின் நம்பர் 7, த லைன் த்ரூ த பாயிண்ட் minus 2, A and 9, 3 as slope பார்த்தாக்கா மைனஸ் 1 கொடுத்துட்டாங்க. ஸோ இப்போ நம்ம இருந்து நம்ம என்ன போனோம் ஏவோட வேல்யூ போகணும். ஸோ என்ன பண்ணுங்க ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் ஏவோட வேல்யூ பார்க்கணும் இங்கே. அப்புறம் வந்து இங்கே ஸ்லோப் பண்ணி கொடுத்தாச்சுங்க. கிவன் ஸ்லோப் அதாவது எம் எவ்வளோ -1/2 கொடுத்துச்சிங்க. ஓகேவா? ஸோ அப்போ எம் ஈக்குவல் டு y2 minus y1 by x2 minus x1. ஸோ இது x1 y1 x2 y2 எம் எவ்வளோ -1/2. இப்போ -1/2 ஈக்குவல் டு எவ்வளோங்க 3 minus a by 9 plus 2ன்னு வருங்க நமக்கு. ஸோ நம்ம என்ன வருங்க -1/2 ஈக்குவல் டு வந்து 3 minus a by 11 அது. இது நம்ம என்ன பண்ணுங்க ஸோ இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறோம் இது. ஓகேவா? -1 into 11 11 equal to 2 into 3 minus a -11 equal to எவ்வளோ உள்ள நம்ம வந்து மல்டிப்ளை பண்ணுறேன் 6 minus 2a. ஸோ இப்போது மைனஸ் 2a ஆகுதுல்ல லெஃப்ட்டில் வந்தால் +2 ஆகிடும். ஓகே 2a ஆகிடும். -11ன்றது ரைட்டில் வந்து ப்ளஸ் ஆகிடுங்க 6. ஸோ அப்போ 2a equal to 17 a equal to 17/2. ஓகேவா? 8th question, the line
through the points minus 2, 6 and 4, 8 is so நம்ம வந்து perpendicular to the line through the points 8, 12 and x, 24. Find the value of x கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம வந்து இங்கே ஃபஸ்ட்டு வந்து ஸ்லோப் ஆஃப் ஏபி பார்க்கணும். இது வந்து ஏபி, இது வந்து சிடி நமக்கு இது, ஓகேவா? ஸோ அப்போ நம்ம ஒன்றாவது இதில் வந்து y2 minus y1 by x2 minus x1. ஸோ ஏபி ஈக்குவல் டு, ஸோ வந்து ஸ்லோப் ஆஃப் ஏபி இதுதான் வந்து ஏபி, x1 y1 x2 y2. இதில் வந்து அப்ளை பண்ணாக்கா 8 minus 6 by 4 plus 2 வந்துச்சு. ஸோ இதில் 4 இது வந்து 2 by 6 1 by 3 வந்துச்சு நமக்கு. இதே போல் வந்து நெக்ஸ்ட் வந்து the line நெக்ஸ்ட் வந்து சிடி பார்ப்போம். ஓகேவா? சிடினும் போது ஸ்லோப் ஆஃப் சிடி ஈக்குவல் டு இதே போல் வந்து y2 minus y1 by x2 minus x1. இதில் நம்ம அப்ளை பண்ணாக்கா சிடி வேல்யூ பார்க்கும்போது நம்ம இங்கே 24 minus 12 by x minus 8 இருக்குது. ஸோ அப்போ சிடி ஈக்குவல் டு 12 by x minus 8. பட் வந்து இங்கே இருந்து பார்த்தாக்கா ஏபி பெர்பெண்டிகுலர் டு சிடி சொல்கிறாங்க. அப்போனா என்னக்கா m1 into m2 ஈக்குவல் டு -1. இதான் ஃபார்முலா. சரியா? எப்படின்னாக்கா ரெண்டு இதை வந்து லைனை வந்து பெர்பெண்டிகுலராக வந்து வந்தாக்கா m1 m2 ஈக்குவல் டு -1. ஸோ அப்போ m1 நமக்கு இது வந்து ஏபி இதில் m1 உடைய வேல்யூ இது வந்து சிடி வந்து m2 உடைய ஸ்லோப் இது நமக்கு, ஓகேவா? ஸோ அப்போது m1 1/3 இன்ட்டு m2 வந்து 12 by x minus 8 equal to -1. ஸோ இது வந்து 1 டைம் 4 டைம்ஸ் இது. இப்போ 4 ஈக்குவல் டு -1 இன்ட்டு டிவைட் இருக்குங்க ரைட்டில் போனால் மல்டிப்ளை நமக்கு. இப்போ 4 ஈக்குவல் டு -x + 8 -x மட்டும் உள்ள வந்தால் +x ஆகிடும். 8 இந்த வேல்யூ வந்து உள்ள வந்தால் -4 வரும். ஸோ x = 4 ஒரு வேல்யூ, x வேல்யூ ஆஃப் 4.